சிருஷ்டிப்பில் முக்கியமான ஒரு உறவு அப்படின்னு பார்த்தோன்னா தேவனும் அது மனுஷனும் தாங்க. வானத்துக்கு அடையாளமாக தேவனும், பூமிக்கு அடையாளமாக மனிதனும் இருக்கிறாங்க. தேவனுக்கும் மனிதனுக்கும் என்றைக்குமே ஒரு பிரிக்க முடியாத உறவு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனேயே அந்த இணைப்பு இன்னும் அதிகமாகுது. பூமிக்கு தேவையான வெளிச்சம் வானத்தில் தேவன் உண்டாக்குனார். அதே போல தான் மனிதனாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வெளிச்சம் நம்மளோடு இருந்து கொண்டே தான் இருக்கணும். என்னைக்கு அவரை விட்டு நம்ம பிரிகிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள் தான், அதாவது தீமைகளை நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறோம். என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நமக்காக நன்மையான காரியங்கள் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. அவர் நம்ம விட்டு ஒருபோதும் விலகிறது கிடையாது. ஆனா நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி அவரோட இருக்கிற அந்த உறவை துண்டிச்சுட்டு வெளியில வரும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தீமைகளை நம்ம அனுபவிக்க நேரிடுகிறது.